Dear viewers, welcome to Learning Mathematics YouTube channel. ஸோ இந்த விட எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்முடைய அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமியோட நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷனில் எஸ்ஐபிஹெச்எஸ் போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் அனாலிசிஸ் அதுக்கான கூகுள் ஃபார்ம் சர்வே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்முடைய அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமியில் இந்த கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட்டில் ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கான கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதுக்கான சர்வேவை கண்டக்ட் பண்ணுறோம். அதுலேயும் ஒரு சில கேண்டிடேட் வந்து சொல்லியிருந்தீங்க, சார் இது வந்து ஒரு ஆன்லைன் பேஸ்டு எக்ஸாம், இதில் நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டிருக்குன்னு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் லாஸ்ட்டு கட் ஆஃபில் ப்ரிடிக்ட் பண்ணின கட் ஆஃபில் கேண்டிடேட்ஸ் எல்லாமே அந்த ஆன்ஸ்க்ரீன் சிவியில் செலக்ட் ஆகிருக்காங்க. அதில் கூட நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். 10 கேண்டிடேட்ஸ் வந்து ஆன்ஸ்க்ரீன் சிவியில் இருக்காங்க நம்மளுடைய அகாடமிலேருந்து. ஸோ அந்த 10 கேண்டிடேட்ஸுமே நம்ம போட்டு அந்த கட் ஆஃப்லேயே இந்த 230+ கொஸ்டின்ஸ் வந்து போட்ட கேண்டிடேட்ஸ். அதனால் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம சேனலில் வந்து எப்போவுமே நம்ம கேண்டிடேட்ஸ் தெரியும். ஆல்மோஸ்ட் நான் அந்த கட் ஆஃபுக்கு நியர்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். பட் இந்த எஸ்ஐபிஹெச்எஸ் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ அகெயின் நான் சொல்கிறேன், இது ஒரு ஆன்லைன் பேஸ்டு எக்ஸாம். உங்களால் ஒரு அப்ராக்சிமேஷன் தான் சொல்ல முடியும். ஜிஎஸ்ஓ ஆர் எக்கனாமிக்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது ரெண்டும் சேர்ந்து இவ்வளோ அப்படின்றத சொல்ல முடியும். பட் நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்மகிட்ட கொஸ்டின் பேப்பர் இருந்தால் ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் நம்ம ஆன்லைனில் கிளிக் பண்ணதால் பட் இருந்தாலும் சில கேண்டிடேட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுட்டு அகெயின் நம்ம குரூப்பில் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ இதெல்லாமே பேஸ்டான உங்களுடைய அப்ராக்சிமேஷன் தான். அதனால் நீங்கள் எதுக்கு நியர்பை படிங்களோ அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக கொஸ்டின்ஸ் கூட இதில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ், ஜெண்டர், கம்யூனிட்டி, ஓசிபிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம்ஓ, எஸ்ஆர்னோ, அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட், நாட் ஃபார் மார்க்ஸ், இது வைக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் போடுங்க. 100க்கு எவ்வளோ கரெக்டு அப்படின்றது ஒரு அப்ராக்சிமேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் போடுங்க. ஸோ ஹவு மெனி கொஸ்டின்ஸ் ஆர் கரெக்ட் இன் பேப்பர் 2 ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ், இதில் 200 கொஸ்டின்ஸ். இது நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் ரெஸ்பான்ஸை பொறுத்து இதுக்கான கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வித்தின் 1 வீக் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து ரிசல்ட்டை பற்றியும் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். நான் ஆல்ரெடி போன வீடியோவில் நான் சொல்லிட்டோம். ஸோ ரிசல்ட்ன்றது பேஸ்டாக டிஎன்பிஎஸ்சி நிறைய ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி நம்ம சேலஞ்ச் பண்ண கொஸ்டின்ஸ்க்கெலாம் எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சு சேலஞ்சிங் பண்ணிவிட்டு அதுக்கான வேல்யூஷன் வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் ரிசல்ட்ஸ் வந்து டிசம்பர் ஜனவரியில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதை பற்றி ஏன்னா ஆல்ரெடி ஆனரபுள் டிஎன்பி சேர்மேன் வந்து ப்ரெஸ் மீட்லேயே சொல்லிருக்காரு, இதுக்கான ரிசல்ட்ஸ் நாங்கள் வந்து கூட விரைவில் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்மை பாயிண்ட் ப்ராபப்ளி டிசம்பர் எண்ட் ஆர் ஜனவரி மந்தில் இதுக்கான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து 1 வீக் கழிச்சு போடுறோம். அதுக்குள்ளே நம்ம கேண்டிடேட்ஸோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணலாம். அதனால் உங்கள் மேஜர், உங்களுடைய ஜென்ரல் ஸ்டடீஸ் இது ஒன்லி ஃபார் எஸ்ஐபிஹெச்எஸ் போஸ்ட்டுக்கானது தான். அதனால் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாமே உங்களுடைய கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ கரெக்டுன்னு போடும்போது அதுக்கான கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து நியர்பை. ஏன்னா எஸ்ஐபிஹெச்எஸ்ன்னு பார்க்கும்போது ஒன்லி ஃபார் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேண்டிடேட் மட்டும் தான் காம்படிஷன். ஸோ பிஹெச்எஸ் ஒன்லி ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ். ஸோ அது பேஸ்டு பிரிப்போம். என்னுடைய ப்ரிடிக்ஷன் படி 220+ வந்து சேஃப் ஸ்கோர் ஃபார் பிசி, எம்பிசி கேட்டகரிஸ். 220 கொஸ்டின் போத் ஜிஎஸ் அண்டு மேஜர். ஸோ அப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்ஸ்க்ரீன் சிவி கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக 230+ போட்டுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா இது ரெண்டுமே நான் இன்டர்வியூ போஸ்ட். நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு போஸ்ட் வந்து கிடச்சிரும். அதனால் 230+ கொஸ்டின் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங்கான பாசிபிலிட்டிஸ் பேஸ்ட் ஆன் கம்யூனல் கேட்டகரியில் வாய்ப்பு. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி
உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். நிறைய குரூப்பில் ரெஃபர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை. அதே மாதிரி சேனல் யாராவது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாமே, இன்னும் நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னுமே இந்த சேனல், ஏன்னா வந்து இந்த டெக்னிக்கல் சர்வீஸ் நான் டெக்னிக்கல் சர்வீஸ் பற்றி ஆல் ஓவர் தமிழ்நாடு நாம் மட்டும்தான் இந்த ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் வீடியோஸ் ஃபார் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ நான் இன்டர்வியூஸ். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.